ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து. லாஸ்ட் வீக் வந்து இன் பர்சன் மெஜிஷியன் விக்னேஷ் பிரபுவோட பார்த்திருப்பீங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். அவங்க வந்து சந்தியா போட்டோகிராஃபர். அது மட்டும் இல்லைங்க, எப்படி உங்களை மீட் பண்ணனா, என்னோட ஹாலோவின் ஈவெண்ட் ஒன்னு நான் பண்றேன். அதுல இவங்க வெண்டார், அதாவது ஸ்டால் எடுத்திருக்காங்க. அது மூலியமா தான் இவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஹாய் சந்தியா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேகா, நான் நல்லா இருக்கேன். ஐம் சோ ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. ஸோ நான் வந்து சவுத் ஆஃப் இந்தியா தான், சென்னையில தான் பிறந்தேன், சென்னையில தான் வளர்ந்தேன். வேற எங்கேயுமே இருந்தது இல்லை. பட் தென் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா யூஎஸ் மூவ் ஆனேன். அதுக்கப்புறம் இங்க அப்கோர்ஸ் கனடா வந்தேன். ஸோ நான் என்ன எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நான் படிச்சது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணேன் நான். அதுவுமே சென்னையில தான் பண்ணேன் நான். எங்கேயுமே வெளியில போய் தங்கியோ அந்த மாதிரி எல்லாம் படிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றப்ப வந்து என் மனசுக்குள்ள எனக்கு ஆர்ட்ஸ் தான் நல்லா வரும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்தது. பட் இத போய் நம்ம வந்து வீட்டுல சொன்னோம்னா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் என்னோட அப்பா ஆல்ரெடி வந்து கமர்ஷியல் ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த சைட்ல இருந்ததுனால he will definitely not accept. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு கரேஜ் வந்துருச்சு. இல்ல ஐ வாண்டட் டு டூ மல்டிமீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் மாஸ்டர்ஸ் இன் மல்டிமீடியா. அதுவுமே அகைன் சென்னையில தான் பண்ணேன். எங்க பண்ணீங்க? இது வந்து ஒரு பிரான்சைசி மாதிரி. அப்ப அதாவது நான் ஒரு 10-12 இயர்ஸ் பேக் சொல்றேன். அப்ப மல்டிமீடியா அப்பதான் சென்னைக்கு வந்த டைம். சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்கு அப்பதான் வந்து மல்டிமீடியா வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இட்ஸ் அ வெரி ஸ்மால் பிரான்சைசி. பட் ஆனா தே ஆர் அஃபிலியேட்டட் டு பஞ்சாப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி. இட்ஸ் அ வெரி ஸ்மால் காலேஜ்னு சொல்லலாம். பட் தென் தேங்க் காட் என்னோட டீச்சர்ஸ், அங்க இருந்த என்னோட டியூட்டர்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல். நல்ல வந்து நாலேஜ் இருந்தது. அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ற போட்டோகிராஃபர்னு சொன்னீங்க, அதுதான் அதுக்கு ரீசன். என்னோட குருஸ் அவங்கனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கேன் நானு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்தது. மேபி வந்து ஏன்னா ஒரு எம்எஸ்சி மல்டிமீடியாங்கிறது டிஃப்ரெண்டான வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. போட்டோகிராஃபி ஆகட்டும், டிராயிங் ஆகட்டும், இல்லஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. we have to pick it. ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நான் படிக்கிறப்ப எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததெல்லாம் வந்து 3D அனிமேஷன்ல. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது. நானுமே ஒரு சின்ன வந்து ஷார்ட் பிலிம் மாதிரியே பண்ணேன் நானு. உட்கார்ந்து அந்த ஃபுல் இப்பெல்லாம் இட்ஸ் லைக் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணி, அதாவது ஒரு 3D பட் சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணேன். பட் தென் யூ ஹாவ் டு நம்மளோட லைஃபே அதுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தது. நம்மளோட பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் வந்து அங்க இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஐ சூஸ் போட்டோகிராஃபி. அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட போட்டோகிராஃபி ஜேர்னி. வந்து மாஸ்டர்ஸ் பண்ணி முடிச்ச உடனே ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் போட்டோகிராஃபி. அப்போவே வந்து ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணி ஐ வாஸ் டூயிங் போட்டோகிராஃபி. இன்னொரு என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு. இதெல்லாம் சென்னையில தான் நடக்குது எல்லாமே? ஆமா, எவ்ரிதிங் இஸ் இன் சென்னை. we were doing wedding photography அங்க. சோ இதெல்லாம் வெட்டிங் போட்டோகிராஃபி அது இதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. சடனா மேரேஜ் ஆன உடனே ஐ ஹவ் couple of years, ஒரு 2 வருஷம் தான் அங்க இருந்தோம். சென்னையில இருந்து we moved to யூஎஸ்ல ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே புதுசா இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து அங்க டிபெண்டன்ட் வீசால இருக்கேன். ஓகே. ஸோ அதனால வந்து எனக்கு ஒர்க் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்
இந்த மாதிரி இன்னும் அதெல்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். குட்டி குட்டியா, ரொம்ப சின்னதா. ஓகே. விசிபிளா வந்து ஒர்க் பண்ண முடியாது அங்க. ஓகே புரியுது. ஆமா. சோ என்ன பண்ணேன், இந்த மாதிரி குட்டி குட்டி ஈவென்ட்ஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா விசிபிலிட்டி கிடைச்சது. அப்பதான் கொரோனா வைரஸ், கோவிட் எல்லாம் வந்தது. அதெல்லாத்தையும் மூடிட்டு வாட் ஐ டிட் இஸ், நான் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணல. அகைன் ஐ ஹவ் ஸ்டார்டட் டு லேர்ன் நியூ பார்ன் போட்டோகிராஃபி. ஆமா, அந்த டைம்ல தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் லேர்னிங். இந்தியால இருந்து ஐ டுக் அ கோர்ஸ், ஆன்லைன்லயே அந்த கோர்ஸை முடிச்சு, அதாவது சேஃப்டி ட்ரைனிங், ஒரு நியூ பார்ன் பேபிய எப்படி ஹேண்டில் பண்றது, எவ்வளவு சேஃபா ஹேண்டில் பண்றது அப்படின்னுட்டு ஒரு கோர்ஸா? யா. Oh my god. It's not easy. ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்றது, அதுவும் பிறந்த குழந்தை எடுத்துட்டு வந்து நம்மள்ட்ட குடுக்குறாங்கன்னா எவ்வளவு ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் நம்ம மேல இருக்கணும் இல்லையா? சோ அதுக்கு ஃபுல்லா லேர்ன் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நியூ பார்ன் போட்டோகிராஃபி பண்ண ஆரம்பிச்சேன். உடனே ஒரு அன்ஸ்டெபிலிட்டி ஸ்டார்ட் ஆச்சு, அங்க விசா இஷ்யூஸ் அது இது. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கவும் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏன் கனடாக்கு மூவ் ஆகக்கூடாது? ஓகே. ஏன்னா அங்க நீ ஒர்க் பர்மிட்லயே நீ பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சச்ச ஒரு எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஒரு கண்ட்ரி ஒரு இமிகிரண்ட்டுக்கு ஒரு பிசினஸ் பண்ற அளவுக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்கா இருந்தது. நான் பிலீவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிலீவ் பண்ணல. பட் தென் வந்து இங்க வந்தோம் 2022 அந்த இயர். எப்படி வொர்க் பெர்மிட்ல வந்தீங்களா? யா வொர்க் பெர்மிட்ல. ரெண்டு பேருமே? யா ஆமா. ஓகே. ஆமா, இப்போ ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஆனா ஸ்டில் வந்து அட் த டைம் நாங்க வொர்க் பெர்மிட்ல தான் வந்தோம். ஓகே. ஆமா, வொர்க் பெர்மிட்ல வந்து I've set all the studio இங்க ஸ்டுடியோ பண்ணி எல்லாம் பண்ணி நான் நினைச்சேன் ஸ்டுடியோ செட் பண்ணா everyone will come to me and then they will do the session with me அப்படின்னு நினைச்சேன். மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு வந்து தோணவே இல்லை. வந்து அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா? சோ பட் பேக் இன் இந்தியா இருக்கிறப்ப நமக்கு பெரிய மார்க்கெட்டிங் பண்ண வேணும். வேர்ட் ஆஃப் மவுத்லயே நிறைய பேர் வருவாங்க. சோ இங்க வந்து ரொம்ப நியூவான கண்ட்ரி, எல்லாரும் பீப்புள் வந்து புதுசா இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணேன், I've stepped out of the house. வெளியில வந்து நல்ல ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஈவென்ட் போட்டோஸ், ஃபுல் விசிபிலிட்டி கிடைச்சது எனக்கு. எங்க போனாலுமே வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க அவங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் கொடுக்கறது ரொம்ப வந்து எல்லாரும் ரொம்ப எனக்கு வந்து ஐம் சோ கிரேட்ஃபுல் டு திஸ் கண்ட்ரி அண்ட் பீப்புள். ஏன்னா நிறைய வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா ஒரு குட் ஸ்டார்ட் இருந்தது அப்ப. ஆமா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இவ்ளோ, அதாவது எவ்ரி வீக்கெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சின்ன கிட் வந்து இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் மீ. சோ என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா நம்ம ஸ்டுடியோ. சோ நீங்க வந்து வெறும் அந்த சின்ன குழந்தைகளை மட்டும்தான் இப்ப போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? as of now நியூ பார்ன் மெட்டர்னிட்டி பண்றேன். ஆமா, கொஞ்சம் சின்ன குழந்தைக்கு ரிலேட்டடா தான் எல்லாம் பண்றேன். பட் டெஃபினட்டா வந்து இன்னும் கப்புள் ஆஃப் மந்த்ஸ்ல என்னோட சர்வீசஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் நான். அகைன் வந்து ஏன்னா வந்து அந்த குழந்தைங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓ மை காட், ரொம்ப அழகா இருந்தது, பியூட்டிஃபுல்லா. அது எப்படி நீங்க அப்படி அரேஞ்ச் பண்ணி எப்படி நீங்க பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. பியூட்டிஃபுல். பேபிஸும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் டேக்கிங் பிக்சர். அவங்கள சூட் பண்ணணும். ஒரு நம்ம வந்து பெரியவங்கன்னா இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லலாம், நம்ம போட்டோ எடுக்கலாம். பட் பேபிஸ நம்ம அப்படி சொல்ல முடியாது, போஸ்ட் பண்ண முடியாது. அவங்களோட ஃப்ளோல தான் நம்ம போற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ நிஜமாலே இட்ஸ் அமேசிங் ஜர்னி ஃபார் மீ. பட் again I'm going to start doing all the event photo shoots
இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஐ ரீசென்ட்லி ஹேட் another baby 8 months ஆகுது. So yeah he is 8 months old. So அதனால அவன் கொஞ்சம் பெருசாயிட்டான். So again I'm coming back அப்படின்னு சொல்லலாம். இங்க எனக்கு வந்து பெரிய எஜுகேஷனோ இல்லைன்னா வந்து வேற எங்கேயும் ஒர்க் பண்றதோ நான் வந்து இன்னும் எதுவுமே ட்ரை பண்ணல. பட் டெஃபினட்டா வந்து ஐம் அ பர்சன் ஹூ பிலீவ் யூனோ கண்டினியூஸா வந்து ஐ வாண்டட் டு லேர்ன் சம்திங். Definitely, I would also love an opportunity to work somewhere, work for something, not like ஒரு கம்பெனிக்கு போயோ அந்த மாதிரி எம்ப்ளாயி இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சர்வ் டு மை கம்யூனிட்டி. ஒரு வாலண்டியராவோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து இனிமேல் ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு டூ தட் வித் கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டா நான் வந்து அந்த தாட் இருக்கு. இது தவிர போட்டோகிராஃபி தவிர ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து நிட்டிங் பண்ணறது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு வந்து போட்டோகிராஃபிக்கு தேவையான அப்புறம் அந்த நியூ பார்ன் போட்டோக்கு தேவையான நிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா அது ஒரு ஹாபி மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. whenever I feel low ஒரு half an hour ஒரு knit பண்ணோம் அப்படின்னா I feel so happy. ஏன்னா அது ஒரு அந்த அவுட்கம் அந்த ஆர்டிஸ்டிக் புரியுது. பாக்குறப்ப அது எங்க கத்துக்கிட்டீங்க? அது செல்ஃப் லேர்னிங் தான். அது எப்படி? it was not easy. செல்ஃப் லேர்னிங் வந்து அந்த டைம்ல ஈஸியா இல்ல. பட் I put a lot of effort. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். அப்புறம் இந்தியா போறப்ப அந்த knitting நீடில்ஸ் வாங்குறது, அது எல்லாத்தையும் வாங்கி கத்துக்கிறது. டெஃபினெட்லி இட்ஸ் a big stress buster னு சொல்லலாம். அவ்வளவுதான் ஹாபிஸ் பொறுத்த வரைக்கும் இது. பிளஸ் எனக்கு மியூசிக் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே மியூசிக் வந்து மனசை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கும். So just like that, I also love to hear lots of music. இன்னும் டெஃபினட்டா வந்து இந்த பிசினஸ் இந்த பிராண்ட வந்து I wanted to take to next level. சந்தியாஸ் போட்டோகிராஃபி அப்படின்ற அந்த பிராண்ட வந்து நல்லா இன்னும் விசிபிளா இன்னும் கொஞ்சம் வந்து ரெப்யூட்டடா அந்த மாதிரி வந்து கொண்டு வரணும்ட்டு டெஃபினட்டா தாட் இருக்கு. பிளஸ் ஐ ஆல்சோ ஹாவ் சம் பிசினஸ் ஐடியா. சோ அந்த பிசினஸ் அதுவும் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரில இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப ஐ ரியலி வாண்டட் டு implement that. And I would definitely love to serve the community. ஏன்னா இப்ப யூஸ்வலா என்கிட்ட மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்ஸ்க்கு வராங்க அப்படின்னா moms will have some problems. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சந்தியா, அப்படி ப்ராப்ளம் இருக்கு. ஈவன் டியூரிங் த செஷன்ஸ் அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. ஏதோ நான் 10 வருஷம் அவங்க கூட பழகின மாதிரி. அவ்வளோ தேங்க்ஃபுல் டு மை clients too. So I used to help him. இந்த மாதிரி இடத்துல நீங்க இது போனீங்கன்னா இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தான் லாக்டேஷன் கன்சல்டன்ட், இவங்களை நீங்க இது பண்ணுங்க. அந்த மாதிரி கூட ஐ யூஸ் டு ஹெல்ப் தெம். இட் கிரியேட்டட் நைஸ் கனெக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் மை கிளையண்ட். நெட்வொர்க்கிங் தானே எல்லாமே. நாட் ஒன்லி நெட்வொர்க்கிங். as a mom நானும் ஐ ஹவ் ஃபேஸ் so many problems. நியூ கண்ட்ரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒரு பர்த் பத்தியோ நிறைய அவேர்னஸே இல்லை. அதுவும் நம்ம மக்கள் கிட்ட நிறைய அவேர்னஸ் வேணும். அதாவது இது புது கண்ட்ரி இல்லையா, நம்ம ஊர்ல என்ன கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஆனா இந்த கண்ட்ரில என்ன கிடைக்கும் தெரியாது. ஆமா. சோ அதுவும் சொல்றது ஒரு செஷன் வந்ததுன்னா இத மாதிரி எல்லாம் இருக்கு, நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம ஊர்ல, நம்ம கனடால அப்படின்னு கூட ஐ யூஸ் டு அதுலதான் ஐ ஹாவ் அ பிசினஸ் ஐடியா. ஐம் ட்ரைங் டு அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஐ வில் பி வொர்க்கிங் ஆன் இட் சூன். குட் ஐடியா. ஆஃப் கோர்ஸ். சோ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா என் பின்னாடியே இருந்துட்டு என் கூடவே ஓடிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான் என் ஹஸ்பண்ட் தான். ஆனந்த் வந்து when I said மேரேஜ் ஆனப்ப I will come behind you அப்படின்னு சொன்னப்ப he said
என் பிஹைண்ட்ல இருந்து வராத, என் கூட ஓடி வான்னு சொன்னாரு. So அதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு Okay. சொன்னாரு. யா. சோ எவ்ரி டைம் ஒரு 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 லோ வரப்ப, இல்ல இது வேண்டாம், ஐ வில் கோ பேக் டு ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல நீ கண்டிப்பா பண்ண முடியும், நான் இருக்கேன், என்ன பண்ணும் சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட வந்து கூட்டிட்டு போய் எல்லாம் Okay. பண்றது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஹி இஸ் மை கிரேட் இன்ஸ்பிரேஷன். அவரு இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணறதுக்கும். அப்கோர்ஸ் அம்மா அப்பா படிக்க வச்சாங்க, காலேஜ் படிக்க வச்சாங்க, இந்த கோர்ஸ்க்கு எல்லாம் அலோவ் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் இஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் இந்த ஃபீல்ட்லயும் Sounds really கண்டினியூ good. ஆமா. பண்றதுக்கும். Good, Yeah. good. ஆமா, இங்க Yeah. வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஹஸ்பண்ட் எல்லாம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. Yeah, ஜஸ்ட் yeah. இமேஜின், இப்ப நீங்க அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப வந்து நம்ம ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணலன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இங்க. Yeah, yeah, of course. இல்ல? ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? ஏன்னா டேக்கிங் கேர் ஆஃப் 2 kids, allowing me to இந்த மாதிரி ஆமா. பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ. யா. சோ ஆமா, சோ ட்ரூ ரேகா. இங்க நிறைய பேர் வந்து they are helping. I see lots of men ஆமா, helping நிறைய their பேர் ஹெல்ப் பண்றாங்க. wives. அண்ட் நாட் ஓன்லி தட், இங்கதான் வந்து நான் வந்து இது இந்தியால பார்த்ததே இல்ல. நம்ம பார்த்திருக்கேன் என்னன்னா, லேடிஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு we are just taking care of our family. அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்டோம்னா நம்ம ஜாப் போயிட்டு இதுதான் பண்ணும். பட் இங்க பார்த்தா எவ்வளவு லேடிஸ் வந்து they are doing multi things. They are really doing multiple things. இப்ப ஒவ்வொருத்தரையும் நான் பாக்குறேன், அவங்க ஒர்க் போறாங்க, டான்ஸ் ஸ்கூல் வச்சிருப்பாங்க, அவங்க ஒர்க் போறாங்க, சிங்கிங் கிளாஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நான் ஒர்க் போறேன், 3 யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்கேன், இப்ப நான் ஈவென்ட் ஆரம்பிச்சிருக்கேன். சோ இங்க வந்து சும்மாவே இருக்க முடியாது ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு இங்க சும்மா இருக்க முடியாது. பட் நிறைய லேடிஸ் வந்து கேட்டரிங்ல இருந்து, வீட்ல இருந்து கேட்டரிங் எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா எவ்வளவு குரூப்ஸ் பாக்குறேன், என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. நிஜமாவே ஆச்சரியமா தான் இருக்கு இல்ல? யாரும் இங்க சும்மா இருக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம எல்லார் வீட்லயும் சப்போர்ட் இருக்காங்க. எனக்கு என் பையனும் என்னோட ஹஸ்பண்டும் நல்ல சப்போர்ட். so happy to be at that. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட். என் பையனாலதான் நான் இதெல்லாம் ஆரம்பிச்சதேன்னு சொல்லலாம். இல்லாட்டி வேற சான்ஸ் இல்ல. ஹாப்பி. இவ்வளவுதான், ரொம்ப சின்னதா முடிஞ்சிருச்சு உங்க கதை. ஆமா, ரொம்ப ஸ்வீட்டா முடிஞ்சிருச்சு. பெரிய கதை இல்ல, ரொம்ப சின்ன ஒரு லைஃப். பட் வெரி ஹாப்பி பர்சன், ஜாலியா அந்த மாதிரி. சோ இப்ப எவ்வளவு ஈவென்ட்ஸ் பண்ணிருப்ப? ஈவென்ட்ஸ் வந்து நீங்க இந்தியாலயா இங்க கேக்குறேன். இங்க ஒரு மாத்திரம் இங்க மாத்திரம் இப்ப நீ ஈவென்ட்ஸ்ங்கிறது வந்து இப்ப நீ பண்றது வந்து எல்லாமே இந்த மெட்டர்னிட்டி, அந்த குழந்தைங்க ஷார்ட்ஸ், அந்த ஷூட் பண்றது, இதெல்லாம் தான் சொல்றேன்ல. அபார்ட் ஃப்ரம் தட் வேற ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல, நான் வந்து நீங்க சொல்ற ஈவென்ட் போட்டோகிராஃபி வந்து அது தனி. when I landed in Canada, நான் நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணிருக்கேன். இங்க ஒரு 50-60 ஈவென்ட்ஸ் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து லைக் சின்ன சின்ன பேபி ஷவர்ஸ், பர்த்டே ஈவென்ட்ஸ், தமிழ் கம்யூனிட்டியில எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈவென்ட் பண்றது, கெட் டுகெதர் பண்றது, அதெல்லாம் பண்ணிருக்கேன். பட் ஆனா அது தவிரன்னு பார்த்தா இப்போ கணக்கு பண்ணணும்னா ஒரு 250 நியூ பார்ன் செஷன்ஸ் மட்டும் பண்ணிருப்பேன். மெட்டர்னிட்டி 100 செஷன் பண்ணிருப்பேன். நவ் ஹேண்ட்லிங் அ பேபி இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவேன் நான். ஓகே. ஓ கிரேட். ஆனா குழந்தைங்க அந்த குழந்தைங்களை பார்க்கும் போதே ஒரு ஆசையா இருக்கும்ல. ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற. பட் எப்படி நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும். எப்படி ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு போட்டோ ஷூட்னு பண்ணோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா, இப்ப பெரியவங்களா இருந்தா இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி உட்காருங்க, அப்படி நடங்க, அதெல்லாம் ஓகே. சோ இப்ப பேபிங்கிற போது எப்படி, வாட் இஸ் அ டைம் பீரியட் யூ வில் ஹேவ்? புரியுதா? தூங்கிட்டு இருக்கோம்,
அழுகும், பால் வேணும்னு இருக்கும். சோ அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? சோ இதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிச்சேன் சேஃப்டி ட்ரைனிங். ஓகே. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதெல்லாம் நிறைய டீச் பண்ணுச்சு எனக்கு. இது வந்து சேஃப்டி ட்ரைனிங் மட்டும் கிடையாது, நிறைய சூதிங் டெக்னிக்ஸ், பேபிஸ் எப்படி வந்து சூத் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஒண்ணு வந்தான், சின்ன குழந்தை, 1 மாசம் தான். ஆல்ரெடி அந்த பேபி வந்து ப்ரீமி பேபின்னு சொல்லுவாங்க. ப்ரீமி பேபி அதாவது அந்த டேர்முக்கு முன்னாடி பேபி. சோ அந்த பேபியோட அம்மா வந்து கோமால இருக்காங்க. அந்த பேபிய கொண்டு வந்தவங்க அவங்க அத்தை. சோ அந்த அந்த மதரோட அந்த ஒரு ஒரு வார்ம்த்தே அந்த குழந்தைக்கு கிடைக்கல சோஃபா. இங்க இந்த ஸ்டுடியோ வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த வார்ம்த் கிடைக்கல. சோ இப்படி இருக்கிற குழந்தை சூத் பண்றது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? டெஃபினெட்லி இட்ஸ் a tough time. அந்த ஒரு செஷன், ஒரு சின்ன ஒரு பேசிக் செஷனுக்கு I took like 2.5 hours. அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸும் இருக்கு. பட் டெஃபினட்டா அந்த இடத்துல வந்து we will wait for the baby to settle down. ஒன்லி பேபி வந்து செட்டில் ஆகி அதோட சேஃப்டி இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் போட்டோஸ் எடுப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். சோ எத்தனை பேர் இருக்கீங்க உங்க டீம்ல? நான் இப்போ ஈவென்ட் போட்டோகிராஃபின்னு பார்த்தா ஐ ஹேட் அ பிக் டீம். வீடியோகிராஃபிக்கு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு பேக் இன் இந்தியா ஐ ஹேவ் அ டீம். பட் இந்த மாதிரி இன்டோர் செஷன்ஸ் பண்றதுக்கு இட்ஸ் a one man ஷோன்னு சொல்லலாம். ஜஸ்ட் மீ. பட் ஆனா ஆல் த வெப்சைட் மத்த இந்த பேமெண்ட் திங்ஸ் இதெல்லாம் என்னோட பிக் சப்போர்ட் ஹஸ்பண்ட் தான். அவர் தான் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு. ஓகே. யா. சோ எந்த மாச குழந்தையிலேருந்து எந்த மாச குழந்தை வெளியே நீங்க பண்ணிருக்கீங்க? நான் ஆக்சுவலா வந்து 2.5, அதாவது இந்த நியூபோர்ன் செஷன்ங்கிறது ஒரு டைம் பீரியட்ல தான் எடுக்க முடியும். நியூபோர்ன் டைம்னே சொல்லுவாங்க. சோ அதுதான் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வெளியே? ப்ரிஃபரபிள் டைம் 8 to 20 days தான். பட் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் கல்ச்சர்ல அவ்வளோ ஏர்லியா கொண்டு வர மாட்டாங்க. பட் ஆனா அதுக்கும் மேல கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணறதுக்கு. இந்த ஒரு 2.5 months to 3 months வரைக்கும் போட்டோகிராஃப் பண்ணலாம். ஓகே, அததான் just want to know that. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சோ இது தவிர மைல்ஸ்டோன் செஷன், கேக் ஸ்நாக் செஷன்லாம் இருக்கும். மைல்ஸ்டோன்னா அகைன் குட்டி பேபிஸ் தான், 7 to 11 months தான் இருப்பாங்க. அவங்களோட ஹாப்பினஸ் விண்டோங்கிறது ரொம்ப சின்னது, ஒரு 1/2 hour, ஒரு 20 minutes இப்படிதான் சிரிப்பாங்க நம்ம சொல்றதுக்கு. ஓகே, அந்த 20 minutesக்குள்ள நம்ம அவங்களோட அந்த குட்டி குட்டி விஷயங்களை டாக்குமெண்ட். மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்னு சொல்ற நம்ம பேக் இன் இந்தியா சொல்லுவோம், குப்புற விழறது, உட்கார்றது, இதெல்லாம் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம போட்டோ எடுக்கிறப்ப அந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. I also do that. வாவ், சூப்பர். சரி, இப்போ வந்து இப்ப நிறைய குழந்தைங்களை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட், ரொம்ப கியூட்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுங்களேன். அஃப்கோர்ஸ் நான் இப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, அந்த இன்சிடென்ட் எனக்கு டெஃபினட்டா ரொம்ப வந்து மறக்கவே முடியாத இன்சிடென்ட். ஒரு இதுல என்னன்னா, அதாவது இது வந்து இந்த நியூபோர்ன் பேபிங்கிறது பேபிஸ் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கிடையாது, மாமோட ஹெல்த் இதெல்லாம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செஷன்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மாம்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, முடியவே இல்லை. அவங்க வந்து அதான் சொல்றேன், நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அவேர்னஸே இல்லை. தட் டூ ஃபார் த ஃபர்ஸ்ட் பேபி. நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கும், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும், இப்படிலாம் ஃபீடிங் இந்த எவ்ரி 2.5 hours ஃபீட் பண்ணும், இதெல்லாமே தெரியல. ஹாப்பி கெட்டிங் நம்ம
யா யூர் ரைட். நம்ம அங்க இருந்திருந்தோம்னா இப்ப பெரியவங்க அம்மா எல்லாம் they'll take care. ஓகே என்ன பண்ணோம் எது பண்ணோம் எல்லாம் பண்ணுவாங்க. இங்க தெரியல யாருக்கும். ஓ மை காட், கஷ்டம் தான். சோ அவங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் வேற. அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. சடனா பேபி சடனா இந்த மாதிரி ஒரு டெலிவரி, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஓவர் ஷாக்கா இருந்தது. சோ என்னன்னா அவங்க வந்து இன் பிட்வீன் த செஷன் அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. சோ வாட் ஐ டெட் வாஸ் அவங்கள்ட்ட போய் ஐ டாக் டு ஹர். ஒரு 10-15 மினிட்ஸ் குழந்தைய அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசி அண்ட் தென் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷி வாஸ் சோ ஃபீலிங் சோ ரிலீவ்ட். சோ இதுதான் இட்ஸ் ஜஸ்ட் நாங்க அங்க போட்டோ மட்டும் எடுத்துட்டு போல, வி ஆர் கிவிங் தெம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Okay. So that is what இப்பெல்லாம் அந்த ஏஐ போட்டு எல்லாத்தையும் பண்றாங்க. பட் வாட் இஸ் லேக்கிங் அங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு கனெக்ஷன். அதுதான் வந்து ரொம்ப வந்து people are gonna miss அப்படின்னு நான் நினைக்கிறேன் in the future. So that experience that is something very different that happened to me. Okay. So இப்போ நீங்க உங்களோட லைஃப் எய்ம்ல ஒரு விஷயம் நடக்கணும், இது ஒரு அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சது வந்து இந்த போட்டோகிராஃபி இல்லையா? கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. சோ ஓரளவு அதை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கா? இன்னும் நிறைய அதுல அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கா? டெஃபினட்டா அச்சீவ் பண்ண மாதிரி அந்த சாட்டிஸ்பாக்சன் இல்ல. நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் ஆக்சுவலா எதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னேன்னா, பேக் இன் அந்த காலேஜ் டைம்ல எல்லாம் வந்து நான் நிறைய எஃப்எம் ரேடியோஸ்ல இந்த மாதிரி பேசுவேன். ஒரு சின்ன சின்ன டேப்லாய்ட்ஸ்ல என்ன பத்தி வரும், இந்த மாதிரி விமன் போட்டோகிராஃபர் இருக்காங்க அந்த மாதிரி வரும். சோ மெனி திங்ஸ் அங்கங்க ஒரு காலேஜ் போய் டக்குன்னு ஒரு பிரைஸ் அடிக்கிறது, இதெல்லாம் தட் வாஸ் அந்த டைம்ல ரொம்ப ஃபன்னா இருந்தது. But then I'm in my early 40s now, early 30s இருக்கேன். ஸோ இந்த மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, இந்த அவார்ட்ஸோ இல்ல இந்த இதுவோ இல்ல இது வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்க மாட்டேங்குது. ஸோ வாட் எவர் இது முடிச்சிட்டோமா அடுத்தது என்ன அந்த கிரேவிங் ஆல்வேஸ். யா Okay. So I came to a decision, கண்டிப்பா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம் அப்படின்னுட்டு. இல்ல அடுத்தடுத்து என்னன்றது நம்ம அந்த தேடுதல் இருக்கதான் நம்மளுக்கு இன்னும் நாலேஜ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஆமா இல்லையா? இப்ப ஜஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஓகே அப்போ ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னா புதுசா நம்ம எதுவுமே கத்துக்க மாட்டோம் லைஃப்ல. ஆமா, இதுவே ரொம்ப ஈஸியா இருக்கு, இதுலயே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு முடியாது. அது நிறைய பேர் ஆனா அப்படிதான் இருக்காங்க. ஓகே, ஆனா இங்க சொல்லல, நம்ம இந்தியால சொல்றேன். நிறைய பேர் அவ்வளவுதான், அவங்களுக்கு வேலைக்கு போறோம், ஓகே சம்பாதிக்கிறோம், they want a comfortable life and they are actually இல்லையா? இங்கதான் நம்ம அப்படி சரி ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு பண்ணிட்டே இருக்கோம். சரி ஓகே, போட்டோகிராஃபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது ஆக்சுவலா யார பார்த்து யாராவது இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு? அப்படி பர்டிகுலரா ஒரு ஆள் தான் இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஸ்கூலிங்ல இருந்தே ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட்லயோ இல்ல இங்கிலீஷோ பிடிக்கும் இல்ல ஒரு லாங்குவேஜ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆள் நான் கிடையாது. பட் when it comes to art அப்படின்னாலே that is something always interests me. அது எப்பவுமே எனக்கு வந்து ஜஸ்ட் நாட் அபவுட் போட்டோகிராஃபி. சிம்பிளா வந்து ஒரு கோலம் போடுறதுனாலோ ஒரு டிராயிங் பண்றதுனாலோ அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது மற்ற சப்ஜெக்ட்ஸ்லயோ மற்ற விஷயங்களையோ இருந்ததே கிடையாது எனக்கு. ஸோ டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரா இன்ஸ்பயர்னு யாரும் கிடையாது. பட் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. நம்மளோட டியூட்டர்ஸ் திடீர்னு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாரு, எப்படி ஒரு காமா இருக்காங்க பாரு, அந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. உங்க லைஃப்லயே ஏதாவது செஞ்சுட்டு
உங்க லைஃப்லயே ஏதாவது செஞ்சுட்டு ஏதாவது ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? No. என்னோட லைஃப்ல எந்த ரெக்ரெட்ஸும் கிடையாது. ஐம் சச் அ ஹாப்பி பர்சன். ஐம் சோ ஹாப்பி ஃபார் வாட் ஐ ஹாவ் நவ். என்னோட லைஃப்ல என்ன கிடைச்சதோ எனக்கு, ஈவன் இஃப் இட்ஸ் சிம்பிள் திங் இல்லைன்னா வந்து பெரிய திங் எது கிடைச்சாலும் ஐம் சோ ஹாப்பி ஃபார் இட். எனக்கு எந்த ரெக்ரெட்டும் இல்லை. இப்படி பண்ணிட்டோமே, இந்த தப்பு பண்ணிட்டோமே, இது இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்ட்டு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளோ ஆஃப் மை லைஃப். ஐம் சோ ஹாப்பி வித் வாட் ஐ ஹாவ் நவ். ஓ, இட்ஸ் குட் டு ஹியர் ஆக்சுவலி. நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். சின்ன சின்ன இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு தோணும். பட் அது அந்த மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, சரி இதெல்லாம் ஒரு சிம்பிள் தாட்ஸ் தான், இதெல்லாம் வந்து நடக்கல, இதெல்லாம் இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன், நம்மளோட லைஃப் இஸ் கோயிங் டு பி பெட்டர் அப்படின்னு தோணும் இல்லையா. அதெல்லாம் சின்ன சின்ன தாட்ஸ் தான். பட் பெரிய ரெக்ரெட்னே எதுவுமே கண்டிப்பா கிடையாது. நல்ல மெச்சூர்டா பேசுறடா. சரி, ஏதாவது உங்க லைஃப்ல ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் யுவர் ப்ரொஃபஷன், உங்க லைஃப் ஜர்னில ஏதாவது ஃபன் ஃபேக்டர் ஏதாவது நடந்திருக்கா? ஃபன் ஃபேக்டர்னா தனியா ஹஸ்பண்ட் நான் இருக்கிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா காமெடி பண்ணிட்டு. ஏன்னா அவர் எப்பவும் வந்து இந்த வடிவேல் காமெடி, இந்த கவுண்டமணி காமெடி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் ரொம்ப சொல்ல மாட்டேன், அவர் சொல்லி சொல்லி இப்ப எனக்கு எல்லாமே மனப்படாயி நானும் திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சோ எங்க லைஃப் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஃபன்னாதான் இருக்கும். சண்டை கிண்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் we always இந்த மாதிரி ஃபன்னாதான் லைஃப் வச்சிருப்போம். நீங்க ஏதாவது அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் இன் மை காலேஜ் படிக்கிறப்ப அப்ப நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கேன். இந்த டிஜிட்டல் பெயிண்டிங், அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து அதுக்கு ஒரு அவார்ட் வாங்கினேன், விச் இஸ் வெரி ஸ்பெஷல். பரிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஈவெண்ட், இட்ஸ் அன் ஈவெண்ட். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுல வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வின் பண்ணிட்டு போய் யார்கிட்ட அவார்ட் வாங்க போனோம் அப்படின்னு பார்த்தா நானின்ட்டு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு தெரியும்? ஆமா தெரியும். நீ வந்து ஒரு வரும். ஆமா. சோ அதோட விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர் பி டிராப்பர்னு சொல்லிட்டு, அந்த டைம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபாரினர் வந்து நம்ம ஊருக்கு வந்து அவார்ட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நமக்கு வந்து தெரியுது மெச்சூரிட்டி இருக்கு. பட் ஆனா அந்த காலேஜ் டைம்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம். சோ அவர்கிட்ட அந்த அவார்ட் வாங்குறப்ப சோ ஹாப்பி. இந்த மாதிரி குட்டி குட்டி அவார்ட்ஸ் ஷார்ட் பிலிம் பண்ணி, அப்புறம் நம்ம வெற்றிமாறன் சார் கிட்ட ஷார்ட் பிலிம்ல, it's just not, yeah, it is a big thing. big team I said. Big team. Okay. I was part of the team, but still I got the award from Vetrimaran sir. Okay. That is definitely. அப்ப நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருந்தோம். இப்ப வந்து I'm so more focused on business. Of course, in mom of two-ங்கிறப்ப I'm not concentrating more on awards இதெல்லாம். Okay. இப்ப concentration full-ஆ business. புரியுது. Yeah. Okay, good. Okay. உங்க லைஃப் ஜர்னியை வச்சு வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்வீங்க? So throughout my life journey நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, being kind, ஸ்ப்ரெட்டிங் லவ். ரஹ்மான் சார் சொல்ற மாதிரி ஸ்ப்ரெட் லவ். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கிறது, லவ்வா இருக்கிறது, லவ்வோட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் என் லைஃப்ல சூப்பரா கத்துக்கிட்டேன். என்ன கேட்டீங்கன்னா, என் குழந்தைங்களுக்கும் மோர் அதுதான் சொல்லி கொடுத்தேன். கைண்டா இரு, கிரேட்ஃபுல்லா இருவோம், எனக்கு என்ன கிடைச்சதோ அதுக்கு கிரேட்ஃபுல்லா இரு. எவ்ரிடே நாங்க வீட்டுல சொல்றதுதான் பசங்களுக்கு. என்ன பர்சனலா ஐ அம் சோ கிரேட்ஃபுல் டு, சோ கைண்ட் பர்சனாவும் இருக்கணும். வெரி குட். சூப்பர். நல்லா அழகா சொன்னீங்க. நீங்க பார்த்தாலே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் மாதிரி. வேற வழி இல்லையா? கைண்ட்னஸ் கொஞ்சம் போகும்.
நம்ம பிபி ஏறும் லைட்டா, ட்ரைங் டு பி மோர் கைண்ட். நம்ம சம்டைம்ஸ் நமக்கு முடியாது, பட் ஸ்டில் ஒரு மைண்ட்ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது நல்ல ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா ம். இல்ல. நம்ம Yeah, எனக்கு ஆமா. கோவம் வரும். கோவம் வந்து இட்ஸ் குவைட் ஆப்வியஸ், லைக் ஹியூமன் பீயிங்னா கோவம் வரதான் செய்யும். பட் தென் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஐ எம் ரியலி Yeah. வெரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். அப்படியா? ஓகே. ஆனா இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் காமா நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அப்படியா? எனக்கு Okay. சட்டுன்னு கோவம் வந்துரும். ஆஹா. எனக்கு I can say like I'm too sensitive. ஓகே. I'm very sensitive. ஒண்ணும் இல்ல, ஒரு மெசேஜ் நம்ம யாராவது பண்ணிட்டு திரும்ப ரொம்ப நேரம் நம்மளுக்கு பண்ணலன்னா கூட I'll feel upset. ஓகே. Not like I'll get angry, like I'm too sensitive. என்னாச்சு, why they didn't send, அந்த மாதிரி ஒரு மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சந்தியா. அப்படியா? ஓகே. ஆமா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எமோஷனல், அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணேன் நானு. டூ மச், நான் பண்றது எல்லாமே டூ மச். சோ எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே வியூவர்ஸ், சந்தியா அவங்க லைஃப் ஜர்னி பத்தி சூப்பரா சொன்னாங்க. கடைசியில இவங்க சொன்னது என்னன்னா, எல்லார்கிட்டயும் ரொம்ப கைண்டா ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா நம்ம கைண்டா இருக்க ஸ்ப்ரெட் பண்ணோம்னா, லவ் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அது அப்படியே நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ மேக் ஷூர் யூ டூ திஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சந்தியா. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். Yeah, thank you so much for the opportunity. Bye, da. Take care. Bye. Bye.